ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை காதல் மட்டும் இல்லை, மனசை தொட்டுருக்கும் ஒரு பயணம். உன் அருகில் உருகும் நான். இந்த கதையை முழுசா கேளுங்க, உங்கள் மனசில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நினைவுக்கு வருவாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டர் 19. நினைவாகி போன காதல். நம்ம கொஞ்ச நாள் பேசாம இருக்கலாமா? அந்த நாள் பிறகு அவர்கள் உண்மையாவே பேசல. ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம். அர்ஜுன் போன் எடுத்து பார்த்தான். நோ மெசேஜஸ், நோ கால்ஸ். அவள் ஆன்லைன் வந்தாலும் அவன் டெக்ஸ்ட் பண்ணல. ஏன்னா அவள் கேட்ட ஸ்பேஸை அவன் இன்னும் மதிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த சைலன்ஸ் அவனை மெதுவா காலி பண்ணுச்சு. அவன் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சாங்ஸ் கேட்டாலும் அவள் நினைவு, மழை வந்தாலும் அவள் நினைவு, அந்த பேருந்து நிறுத்தம் பார்த்தாலும் அவள் நினைவு. ஒரு மனிதர் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கல. அவன் சிரிக்க முயற்சித்தான். ஆனா அந்த சிரிப்புல உயிரே இல்லை. அதே நேரம் மீரா கூட சரியா இல்லை. அவள் கேலரி ஓபன் பண்ணினான். அவர்களோட போட்டோஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ், வாய்ஸ் நோட்ஸ். ஒரு வாய்ஸ் நோட் பிளே ஆனது. மீரா, நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருப்ப. இந்த வாய்ஸ் கேட்டதும் அவள் அழ ஆரம்பிச்சா. ஏன் இப்படி ஆகிடுச்சு? அவளுக்கு ஆன்சர் இல்லை. ஒரு இரவு, மழை. மீரா விண்டோ அருகில் நின்னா. அந்த நேரம் போன் ஸ்கிரீன் லைட் ஆனது. அர்ஜுன் டைப்பிங். அவள் இதயம் வேகமா அடிச்சது. டைப்பிங், டைப்பிங். பிறகு நத்திங். அவன் மெசேஜ் அனுப்பல. அவள் போனை டைட்டா பிடிச்சா. ஒரு மெசேஜ் கூட அனுப்ப முடியலையா? அதே நேரம் அர்ஜுன் போன் பார்த்துக்கிட்டு இருந்தான். மிஸ் யூ. அவன் டைப் பண்ணான், ஆனா சென்ட் பண்ணல. அவள் ஹாப்பியா இருக்க முயற்சி பண்றாளா? நான் மீண்டும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இருவரும் ஒரே நேரம் ஒரே மனிதரை நினைச்சாங்க. ஆனா யாரும் பேசல. சில காதல்கள் முடிஞ்ச பிறகும் மறையாது. அது நினைவா மாறிடும். அந்த நினைவு ஒவ்வொரு நாளும் அவர்களை மெதுவா வதைக்கும். சில நேரம் காதல் முடிஞ்சதால வழி வராது. அதை சொல்லாம விட்ட ஃபீலிங்ஸ் தான் அதிகமா வலிக்கும். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க தாட்ஸ் சொல்லுங்க. நான் உங்க வைஷ்ணவி. மீண்டும் சந்திப்போம்.